என் வயல்ல நின்றுகிட்டு இருக்கேன். இதெல்லாம் பயணி 20 வருஷமா ஏன்ட்டு இருக்கேன். என் தாத்தா வயல உனக்கு என்ன இருக்கு? இப்படி ரோட்டில் நின்றபடி மாறி மாறி ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்து கொள்ளும் இந்த சண்டை முடிந்த அடுத்த சில நொடிகளில் இந்த வீடியோவை எடுத்தவர் கார் ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கொடூரத்தை செய்தது வேறு யாரும் அல்ல. வீடியோவில் ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருக்கும் பாஜக பிரமுகரான இந்த ப்ளூ சட்டை தான். ரத்தமும் சதையுமாக கிடப்பவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூரை சேர்ந்த நல்லகண்ணு. 50 வயதாகும் இவர் OPS அணியில் ஸ்ரீவைகுண்டம் ஒன்றிய செயலாளராக இருந்து வருகிறார். அரசியலில் ஆக்டிவாக இருந்தாலும் இவரது முழு நேர வேலை விவசாயம். நல்லகண்ணுவுக்கு சொந்தமாக திருநெல்வேலி திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் உள்ள சுப்பிரமணியபுரத்தில் ஒரு வாழை தோட்டம் உள்ளது. தினமும் தோட்டத்திற்கு வேலை பார்க்க செல்வது நல்லகண்ணுவின் வழக்கம். சம்பவத்தன்று வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது சாலையில் வேகமாக வந்த கார் நல்லகண்ணுவின் மீது மோதியிருக்கிறது. அதில் தூக்கி வீசப்பட்ட நல்லகண்ணு உடல் முழுவதும் பலத்த காயங்களுடன் இரத்தம் வடிய உயிருக்கு போராடி இருக்கிறார். உடனே அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி நல்லகண்ணு பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இது தற்செயலாக நடந்த விபத்து போல் இருந்துள்ளது. ஆனால் இந்த விபத்துக்கு முன் நடந்த ஒரு வாக்குவாதமும் அது உருவாக காரணமாக இருந்த ஒரு நிலப்பிரச்சனையும் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றியது. ஆம், கடந்த சில ஆண்டுகளாகவே நல்லகண்ணுவுக்கும் அதே ஊரை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் சங்கர் கணேஷ் என்பவருக்கும் இடையே நிலம் தொடர்பாக முன்விரோதம் இருந்துள்ளது. நல்லகண்ணு தனது தோட்டத்துடன் சேர்ந்து மற்றொருவரின் நிலத்தையும் குத்தகைக்கு எடுத்து பயிரிட்டு வந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன் அதே நிலத்தை சங்கர் கணேஷ் விலைக்கு வாங்கியிருக்கிறார். இதனால் குத்தகை முடிந்ததும் நிலத்தை ஒப்படைக்கும்படி சங்கர் கணேஷ் கூறியுள்ளார். ஆனால் நல்லகண்ணுவோ அது தன்னுடைய நிலம் என தர்க்கம் செய்திருக்கிறார். இதனால் ஒரே நிலத்தை இருவரும் மாறி மாறி சொந்தம் கொண்டாடி வந்ததால் இருவருக்கும் இடையே தீராத பகை மூண்டுள்ளது. பார்க்கும் இடங்களில் எல்லாம் இருவரும் குரோதத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படித்தான் சம்பவத்தன்றும் வாழை தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த நல்லகண்ணுவோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சங்கர் கணேஷ். இந்த வாக்குவாதம் முடிந்த அடுத்த சில மணித்துளிகளில் நல்லகண்ணு வேலைகளை முடித்துவிட்டு வீட்டிற்கு கிளம்பியிருக்கிறார். ஆனால் காசு கொடுத்து வாங்கியும் நிலத்தை ஆழ முடியவில்லையே என்ற கோபம் சங்கர் கணேசன் மனதில் கொலைவெறியை தூண்டியிருக்கிறது. அப்போது நல்லகண்ணு சாலையில் நடந்து செல்வதை பார்த்தவுடன் காரை வேகமாக ஓட்டி சென்று அவர் மீது மோதி கொன்றுள்ளார் சங்கர் கணேஷ். கொலை செய்த கையோடு நேராக காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்து இருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் சங்கர் கணேசை கைது செய்து சிறையில் அடைத்தனர்.